இந்த பாடலை நான் தான் பாடுவேன் அடம் பிடித்த கவிஞர் கண்ணதாசன். அது என்ன பாடல் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கவிஞர், பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், நடிகர் என திரையுலகிலே பல அவதாரங்களை எடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு பத்திரிகையிலே வேலை செய்து கொண்டே சிறுகதைகளை எழுதி வந்திருக்கிறார். நாடோடி மன்னன் படத்தில் கூட இவர் வசனம் தொடர்பான பணிகளை உதவி செய்திருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெயசங்கர், 60களில் பிரபலமாக இருந்த எல்லா ஹீரோக்கள் படங்களிலுமே பாடல்களை எழுதியிருக்கிறார் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். குறிப்பாக காதல் மற்றும் தத்துவ பாடல்களை கண்ணதாசனை போல யாருமே எழுத முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்ணதாசன் மரணத்தையும் சோகத்தையும் துக்கத்தையும் எழுதியது போல எந்த ஒரு பாடலாசிரியமே இதுவரைக்கும் எழுதியது கிடையாது. அவரின் பாடல்கள் இப்போதும் மரணம் நிகழ்ந்த கிராமங்களிலே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக உடலை அடக்கம் செய்ய இறுதி ஊர்வலம் செல்லும் போது கூட கண்ணதாசன் எழுதிய வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாடல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தனது பாடல் வரிகள் மூலம் கவிஞர் கண்ணதாசன் இன்னும் ரசிகர்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். MS விஸ்வநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் இசையிலே கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய பாடல்களை அதிகம் பாடியது TM சௌந்தரராஜன் அவர்கள். கண்ணதாசனின் இசையில் சிவாஜிக்கு அமைந்த தத்துவ பாடல்கள் வேறு எந்த ஒரு நடிகருக்கும் அமைந்தது கிடையாது. சிவாஜி நடிப்பில் 1961 வெளிவந்த திரைப்படம் தான் பாவமன்னிப்பு திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜியுடன் ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகான படம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான் என்கிற பாடலை சிவாஜி சைக்கிளை ஓட்டிக்கொண்டே பாடுவார். இந்த பாடலை எழுதி முடித்ததும் கவிஞர் கண்ணதாசன் நானே இந்த பாடலை பாடுகிறேன் என அடம் பிடித்திருக்கிறார். ஆனால் உங்கள் குரல் சிவாஜிக்கு செட் ஆகாது, நீங்கள் பாடினாலும் சரியாக வராது என்று சொல்லி TM சௌந்தரராஜனை பாட வைத்தாராம் MS விஸ்வநாதர்கள். அப்பொழுதுமே கவிஞர் கண்ணதாசன் இல்ல கிடையாது, இந்த பாடலை நான் தான் பாடுவேன், வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான் என்கிற பாடலை நான் கண்டிப்பாக பாடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலிலே நின்றிருக்கிறார். இருந்த போதிலும் நமது MS விஸ்வநாதன் அவர்கள் உங்களுடைய குரல் என்பது சிவாஜி கணேசனுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது, அவருடைய வாய்ஸுக்கு சிவாஜி கணேசனுடைய குரல் வளத்துக்கு TM சௌந்தரராஜனுக்குத்தான் அது சரியாக வரும், நீங்கள் பாடினால் இவ்வளவு இந்த அற்புதமான பாடல் ஒரு தோல்வி பாடலாக கூட அமைந்து விடும் அப்படின்னு சொல்லி நமது MS விஸ்வநாதன் நமது கண்ணதாசனிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லி இறுதியாக TMS சௌந்தரராஜனை வைத்து அந்த பாடலை கம்போசிங் செய்திருக்கிறார். அந்த பாடல் தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறிவிட்டான் என்கிற பாடல். இன்று வரைக்குமே பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் என்பது அமைந்திருக்கிறது. அந்த பாடல் 1961 வெளிவந்த பாவமன்னிப்பு திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை நானே பாடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்திருக்கிறார். இருந்த போதிலுமே MS விஸ்வநாதனுடைய தலையிட்டால் அந்த பாடல் TM சௌந்தரராஜன் பாடி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.